ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு டார்க் கலர் ஃபேப்ரிக்கில் எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னை ஒயிட் கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ் கேமலில் இருக்க ஸ்கார்லெட்டுன்ற கலர், ஃபெவிக்ரிலில் கோல்டன் எல்லோ, சாப் க்ரீன், லெமன் எல்லோ அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரஷ் யூஸ் பண்ணுறது கேமலில் நம்பர் 5 சிந்தட்டிக் ரவுண்ட் ப்ரஷ். ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கை தவிர ஏதாவது டார்க் கலர் ஃபேப்ரிக் இன்னும் ஒரு டார்க்கர் ஷேடாக இருந்துச்சுன்னா ஒரு பேஸ் லேயர் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் பெயிண்ட் பண்ணணும். ஏன் இந்த ஒயிட் கலர் கொடுக்குறோன்னா அது கொடுத்தா தான் அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணுற கலர்ஸ் நல்லா பிரைட்டாக தெரியும். ஒரு தின் லேயர் ஒயிட் எல்லா இடத்துலையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடணும். ஒரு லேயர் கொடுத்தா போதும், மேலே மேலே அடிக்கக்கூடாது. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பெயிண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ளார் லீஃப் எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பெயிண்ட் பண்ணுவோம். இப்போது இந்த பூவோட பெட்டல்ஸ்க்கெலாம் நான் ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறேன். அதனால் டைரெக்டாக ஒயிட்டை வச்சு அப்படியே ஒரு பெட்டலாக ஃபில் பண்ணிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறது வெளியிலலாம் வரும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு பெட்டலை சுற்றியும் ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஃபில் பண்ணுங்கள். இப்போது இந்த சென்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்க கலர்ஸ் கோல்டன் எல்லோவும் ஸ்கார்லெட்டும். ப்ரஷில் கோல்டன் எல்லோ எடுத்துகிட்டு ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிகிட்டே ஒரு 3/4 ஆஃப் த பார்ட் கோல்டன் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு நிறுத்திடுங்க. நிறுத்திக்கிட்டு ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஸ்கார்லெட் கலர் எடுத்துக்கணும். ஸ்கார்லெட் கலர் இன்னொரு கார்னர்லேருந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே அப்படியே ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளாருக்கும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிடுங்க. பெயிண்ட்டை நிறையா எடுத்து ஓவர்லோட் பண்ணக்கூடாது. எப்பயுமே கொஞ்சமாக ஒரு கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணி பழகணும். நெக்ஸ்ட்டு லீஃப் பெயிண்ட் பண்ண போகிறோம். லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க கலர்ஸ் சாப் க்ரீனும் லெமன் எல்லோவும். ஒரு பேலட்டில் கொஞ்சோண்டு லெமன் எல்லோவும் சாப் க்ரீனும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன் கிடைக்கும். அதை வச்சு ஸ்டெம்மெல்லாம் பெயிண்ட் பண்ணிடலாம். இது டார்க் கலர் ஃபேப்ரிக்ன்றனால டைரெக்டாக க்ரீன் கலர் போட்டிங்கன்னா கலர் தெரியாது. அதுக்காக ஒரு லைட்டர் ஷேடோடு மிக்ஸ் பண்ணி நான் போட போகிறேன். ஒரு தின் ப்ரஷ் இல்லாட்டி ஃபைன் லைனர்னு தின்னான ப்ரஷ் கிடைக்கும். அந்த ப்ரஷ் வச்சு கூட இந்த மாதிரி தின்னான லைன்ஸ்லாம்
பெயிண்ட் பண்ணலாம். நான் அதே ப்ரஷ் வச்சு தான் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அவ்வளோ தின்னாக வராதுன்னு நினச்சிங்கன்னா ஃபைன் லைனர்னு ப்ரஷ் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு லீஃப் பெயிண்ட் பண்ணுறோம். சாப் க்ரீனும் லெமன் எல்லோ வச்சு லெமன் எல்லோவை லீஃபில் பாதி வரைக்கும் பெயிண்ட் பண்ணிடுங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னரில் க்ரீனை வச்சு கொண்டு வந்து அப்படியே ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணிடணும். என் ப்ரஷ்ஷில் ஒரு ட்ராப் தண்ணி வந்து எக்ஸஸாக இருந்தனால உள்ளே வந்து போய் டைல்யூட் ஆகுது. நான் இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன். அதனால தான் ப்ரஷ்ஷை வந்து எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இன்னொரு பெயிண்டில் டிப் பண்ணி பண்ணணும். ப்ரஷ்ஷை துடைக்காமல் நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா ரொம்ப பெயிண்ட் டைல்யூட் ஆகி நம்ம பிளெண்ட் பண்ண வராது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் வச்சு க்ரீன் வச்சு பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போது எல்லா லீவ்ஸையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. லீஃபை பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஃபைன் லைனர் இல்லாட்டி தின் ப்ரஷ் அப்படி உங்களுக்கு அது இல்லைன்னா இந்த ப்ரஷ்ஷிலையே டிப்பில் ஒரு பிளாக் கலர் கொஞ்சோண்டு வச்சுட்டு உள்ளே இருக்க வெயின்ஸ் எல்லாம் தின்னாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் இது மாதிரி பெயிண்ட் பண்ணி பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். Thanks for watching.